மாதவி ஏற்கனவே தன்னோட தங்கச்சி எங்க போனான்னு சொல்லிட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம தன்னோட தங்கச்சியோட கடத்தலுக்கும் அதே மாதிரி இந்த நந்தினியோட குடும்பத்துக்கும் தான் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அதாவது நந்தினியோட தங்கச்சி அதாவது சுரேகாவோட அந்த தோட போட்டுட்டு வரா. அடுத்ததா இன்னும் கிஃப்ட் எல்லாம் வேற வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் எல்லாம் வெளியே வரப்போகுது. ஆனா அதே சமயத்துல உண்மையிலேயே இவ்வளவு பெரிய விஷயம் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த மாதவி இந்த மாதங்கி கூட சேர்ந்துகிட்டு பயங்கரமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நந்தினிய துரத்துறதுக்கான ஏற்பாடுகள் பக்காவா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரஞ்சித்தும் இப்போ ஜெயில இருந்து வெளியே வர போறான். அதாவது ஜெயில இருந்து வெளியே வரும்போது சுரேகாவையும் இப்போ வெளியே விட போறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த சுரேகா தப்பிச்சு வந்தா நந்தினியோட குடும்பத்துக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே சமயத்துல கடைசியில இந்த மாதவிக்கு இந்த இங்க இருக்கக்கூடிய மாதங்கியோட பிளான் என்ன, அதுவும் இல்லாம மாதங்கி எதுக்காக இங்க வந்தா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே மாதவி மாதங்கி ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவும், அதாவது மொத்த குடும்பத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதங்கி களம் இறங்கியிருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ மாதவியோட ரூம்ல இருந்துகிட்டு இவ பேசுறத, அதாவது போன்ல ரஞ்சித் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரஞ்சித்தும் சொல்றான், இந்த மாதிரி நாளைக்கே சுரேகாவை விட்டுறலாம், நான் வெளியே வந்தேன்னா போதும், அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் விட்டா நேரா அந்த நந்தினியோட குடும்பம் தான் இது இந்த கடத்தலுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நந்தினியை இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்டுதான் எங்க சுரேகா, அதாவது இந்த மாதவி பயங்கரமான ஒரு ஷாக்ல இருக்காங்க. அதாவது மாதங்கி தான் இத்தனை நாளா இதை பண்ணதா, அதாவது இப்போ தன்னோட தங்கச்சியை அடிச்சு கொடுமைப்படுத்தினது, அதே மாதிரி இப்போ அந்த தோடு எடுத்துட்டு நந்தினியோட தங்கச்சி கிட்ட கொடுக்க வச்சது, இது எல்லாமே இவங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மாதங்கி பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேச்சிலேயே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவங்க ஏற்பாடு தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த கேட்டு மாதவிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ தன்னோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஒரு இதுல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா, மாதவி நேரா மாதங்கி கிட்ட மாதங்கி, நான் சொல்றதுக்கு, அதாவது கேட்கறதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லி ஆகணும், உண்மையிலேயே என்ன நடக்குது, அதுவும் இல்லாம மாதவி, அதாவது சுரேகாவை நீதான் கடத்தி வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதங்கிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம என்ன பேசிட்டு இருக்க மாதவி நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கடைசியில தான் விஷயத்த சொல்றாங்க. நீங்க பேசிட்டு இருந்ததை எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அதாவது என் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கிறது நீயும் அந்த ரஞ்சித்தும் சேர்ந்துதானா, ரஞ்சித் இப்போ வெளியே வர போறானா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பயங்கர கோவத்தோட கால்ல போட்டிருக்க செருப்பை கழட்டி இந்த மாதங்கி போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டிட்டு இங்க விட்டுரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட பேச ஆரம்பிச்சுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.